வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். புயல் மழையால் மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக போர்க்கால அடிப்படையில் அனைத்து பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. மருத்துவர்களை வன்முறை தாக்குதலில் இருந்து பாதுகாக்க மாநில சட்டங்களே போதுமானவை. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பதில். 7 மாவட்டங்களில் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை 500 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுவது ஏன்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் 55 விமான சேவைகள் ரத்து. சென்னையில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் மையம் கொண்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். புயல் மழையால் மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக போர்க்கால அடிப்படையில் அனைத்து பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து 90 கிலோமீட்டர் தூரத்திற்கு, மாமல்லபுரத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்திலும், புதுச்சேரியில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும் பெஞ்சல் புயல் நிலை கொண்டுள்ளது. மாமல்லபுரம் மரக்காணம் இடையே புயல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் எதிரொலியால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மழையை எதிர்கொள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது எனவும், புயல் மழையால் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என போர்க்கால அடிப்படையில் அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்த 193 பேர் அழைத்து வரப்பட்டு 8 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றும், 1700 மோட்டார் பம்புகளை கொண்டு மழைநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மருத்துவர்களை வன்முறை தாக்குதலில் இருந்து பாதுகாக்க மாநில சட்டங்களே போதுமானவை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பதிலளித்துள்ளார். நாட்டில் சமீப காலமாக மருத்துவர்களுக்கு எதிராக நடைபெறும் தாக்குதல்கள் அதிகரித்து வருவது குறித்து மத்திய அரசு அறிந்துள்ளதா என்றும், அத்தகைய வன்முறையை தடுக்க புதிய சட்டம் அல்லது அமலில் உள்ள சட்டத்தில் திருத்தம் செய்ய மத்திய அரசு உத்தேசித்துள்ளதா என்றும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் கொல்கத்தா சம்பவத்திற்கு பிறகு மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது குறித்து உச்சநீதிமன்றம் நியமித்த தேசிய செயல் நடவடிக்கை குழு அதன் அறிக்கையை நீதிமன்றத்தில் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளது எனவும், மருத்துவர்களை வன்முறை தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க மாநில சட்டங்களே போதுமானவை என்றும் மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பதிலளித்துள்ளார். 7 மாவட்டங்களில் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை 500 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரைக்காலில் இருந்து மாமல்லபுரத்திற்கு இடையே புதுச்சேரி அருகே இன்று இரவிற்குள் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. மக்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் நாளை 7 மாவட்டங்களில் மருத்துவ முகாம் நடத்தப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அதன்படி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 7 மாவட்டங்களில் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை 500 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுவது ஏன் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்திற்கு உட்பட்ட அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 2015 ஏக்கர் பரப்பளவிலான பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசின் இரட்டை வேடத்தை மத்திய அரசு அம்பலப்படுத்தி உள்ளது என்றும், டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஒரு புறம் அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கிவிட்டு இன்னொரு புறம் அதை எதிர்ப்பது போல திராவிட மாடல் அரசு நடத்துவதை பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டலையும் ஆட்டும் நாடகத்தை தமிழ்நாடு மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
மேலும் திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் நலனை விட தங்களின் நலனுக்கே முன்னுரிமை அளிக்கிறது எனவும், காவிரி பாசன மாவட்டங்களில் மீத்தேன் எரிவாயு ஆய்வுக்கு அனுமதி அளித்தது எனவும், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்திற்கு ஒப்புதல் அளித்தது எனவும், திராவிட மாடல் அரசு மக்களுக்கு செய்த துரோகங்களுக்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகளை கூறலாம் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் 55 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் உருவாகி மாமல்லபுரம், காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக வழக்கத்தை விட காற்றின் வேகம் 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிக கனமழை பெய்யும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் புயல் மழை காரணமாக சென்னையில் 55 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னைக்கு வரவேண்டிய 19 விமானங்கள் மோசமான வானிலையால் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டன. விமான நிலைய ஓடுபாதையில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளதால் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை விமான நிலையம் நாளை அதிகாலை 4 மணி வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் மையம் கொண்டுள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும், மாமல்லபுரத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் பெஞ்சல் புயல் நிலை கொண்டுள்ளது என்றும், பெஞ்சல் புயல் மேற்கு வடமேற்கு திசையில் தற்போது 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது என்றும், கரைக்கு அருகே வரும்போது புயலின் நகர்வு வேகம் குறையும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை உட்பட 13 மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. புயல் இன்று மாலை கரையை கடக்கும் நிலையில் பலத்த சூறைக்காற்றினால் கடல் கொந்தளிப்புடன் உள்ளது எனவும், சென்னை அருகே கோவளத்தில் 65 கிலோமீட்டருக்கு மேல் பலத்த காற்று வீசி வருகிறது எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் அன்று சங்ககிரியில் பிறந்த 4 குழந்தைகளுக்கு சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி தங்க மோதிரம் வழங்கி சிறப்பித்தார். தமிழகத்தின் துணை முதலமைச்சரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளான நவம்பர் 27ஆம் தேதியன்று சங்ககிரி அரசு மருத்துவமனையில் எடப்பாடி ஆலச்சம்பாளையத்தை சேர்ந்த செண்பகவள்ளிக்கு பிறந்த பெண் குழந்தைக்கும், தம்பநாயக்கன்பட்டியை சேர்ந்த சுஷ்மிதாவிற்கு பிறந்த பெண் குழந்தைக்கும், எடப்பாடி ஆவணி பேரூர் கீழ்முகம் கிராமத்தை சேர்ந்த காவிரி அம்மாளுக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கும், சங்ககிரி குப்பனூரை சேர்ந்த பிரியாவிற்கு பிறந்த பெண் குழந்தைக்கும் என 4 குழந்தைகளுக்கு சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி தங்க மோதிரம் வழங்கி சிறப்பித்தார். மேலும் சத்தான ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் சங்ககிரி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவ அலுவலர் சரவணகுமார், டாக்டர்கள் ராஜன், முருகவேல், திமுக மாவட்ட அவைத் தலைவர் தங்கமுத்து, மாவட்ட துணை செயலாளர்கள் சம்பத்குமார், சுந்தரம், பேரூர் செயலாளர் முருகன், பேரூராட்சி துணைத் தலைவர் அருண் பிரபு, துணை செயலாளர் ஸ்ரீகர் ரமேஷ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் கடற்கரையில் கடல் மிதமான சீற்றத்தோடு காணப்படுவதால் 6வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் விசை படகுகளையும் பைப்பர் படகுகளையும் பாதுகாப்பாக மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெஞ்சல் புயலாக மாறியது. இதனால் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை விட்டுவிட்டு பெய்து வந்ததால் கடல் சீற்றமடைந்துள்ளது. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டம் மீனவர்கள் 6 நாட்களுக்கு மேலாக தொழிலுக்கு செல்லாமல் 1200க்கும் மேற்பட்ட விசை படகுகளையும் பைப்பர் படகுகளையும் பாதுகாப்பாக மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். இதனிடையே கடல் சீற்றம் காரணமாக சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டு கடற்கரை முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு ஏற்பாட்டால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் மாவட்ட பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்பு பணிக்காக தயார் நிலையில் உள்ளனர். சென்னை பூந்தமல்லி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கனமழை காரணமாக விழுந்துள்ள ராட்சத வழிகாட்டி பலகையை விபத்து ஏற்படும் முன்னே நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை பூந்தமல்லி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பூந்தமல்லி பணிமனை அருகே வைக்கப்பட்டிருந்த ராட்சத வழிகாட்டி பெயர் பலகை சாலையில் உடைந்து விழுந்ததால் பொதுமக்கள் இடையே விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இப்பகுதியில் வெளியூர் செல்லும் பேருந்து பணிமனை இருப்பதால் இச்சாலையில் அதிக அளவில் அரசு பேருந்துகள் நின்று செல்கின்றன. தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக சாலைகள் சரிவர தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கு எரியவிட்டபடி செல்கின்றனர். எனவே சாலையில் விழுந்து கிடக்கும் ராட்சத வழிகாட்டு பலகையை நெடுஞ்சாலைத்துறையினர் விபத்து ஏற்படும் முன்பே அகற்ற வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்ச்சைக்குரிய வகையில் ஐயப்ப சுவாமி பாடலை பாடிய இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை ஜெயஹிந்த்புரம் காவல் நிலையத்தில் இந்து மகா சபையினர் புகார் அளித்தனர்.
ஐயப்ப சுவாமி பாடலை சர்ச்சைக்குரிய வகையில் பாடிய பாடகி இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை ஜெய்ஹிந்த்புரம் காவல் நிலையத்தில் இந்து மகா சபையின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் இளவரசன் தலைமையில் இந்து மகா சபையினர் புகார் அளித்தனர். இதில் நீலம் எனும் இசைக்குழுவின் அமைப்பை சேர்ந்த இசைவாணி என்ற பெண் சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூபில் ஐயம் சாரி ஐயப்பா என்ற தலைப்பில் ஐயப்ப பாடலை பாடியுள்ளார் என்றும் இதில் ஐயம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் திட்டாதப்பா என்ற வார்த்தைகள் அமைத்து பாடியுள்ளார் என்றும் கார்த்திகை மாதங்களில் மாலை இணைந்து சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு இந்த பாடல் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி உள்ளது என்றும் தெரிவித்தனர். மேலும் இந்த பெண் தொடர்ந்து இந்து தெய்வங்களை குறிவைத்து கேவலமாக பாடியுள்ளார் எனவும் பெரும்பான்மை மக்களின் தெய்வமாக விளங்கும் சபரிமலை ஐயப்பன் மீது தரக்குறைவான பாடலை பாடி மக்கள் மனதை புண்படுத்திய இசைவாணி மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் மனுவில் இந்து மகா சபையினர் வலியுறுத்தியுள்ளனர். புயல் எச்சரிக்கை மட்டுமல்லாது புயல் எவ்வாறு மூவாகிறது என்பது குறித்து இஸ்ரோ தொடர்ந்து கண்காணித்து வருவதுடன் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்திற்கு தகவல்களை அளித்து வருகிறது என்று புதுக்கோட்டையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் திட்ட இயக்குநர் தேன்மொழி செல்வி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செயல்படும் SFS மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் மாணவர்கள் பிரம்மாண்டமாக மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டேஷனை உருவாக்கியுள்ளனர். இதில் ஏராளமான மாணவர்களின் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதனை இஸ்ரோ விஞ்ஞானியும் திட்ட இயக்குநருமான தேன்மொழி செல்வி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து தேன்மொழி செல்வி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தற்போது மாணவர்கள் அறிவியல் படைப்புகளில் அதிகமாக வளர்ச்சி அடைந்துள்ளனர் எனவும் ஏற்கனவே நிலவிற்கு சேட்டலைட்டை இஸ்ரோ அனுப்பி உள்ளது எனவும் சூரியனுக்கு அனுப்பி உள்ளது எனவும் வரும் காலங்களில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்பக்கூடிய சேட்டலைட்டை கண்டுபிடிக்க உள்ளோம் என்றும் தெரிவித்தார். மேலும் புயல் எச்சரிக்கை மட்டுமல்லாது புயல் எவ்வாறு மூவாகிறது என்பது குறித்தும் இஸ்ரோ தொடர்ந்து கண்காணித்து வருவதுடன் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்திற்கு தகவல்களை அளித்து வருகிறது என்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் திட்ட இயக்குநர் தேன்மொழி செல்வி தெரிவித்துள்ளார். நான் நினைச்சே பார்க்கல இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் இங்க இருக்குன்னு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் எங்கேயுமே இந்த மாதிரி பண்ணல, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காங்க, அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு சி தட். அண்ட் ரிப்பன் கட் பண்ணி உள்ள கூட்டு போகும்போது அங்க அஸ்ட்ரானட் ரூம் இருந்தது, கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் ரூம் இருந்தது, அப்புறம் ஃபுட் ரூம் இருந்தது, டாக்கிங் போர்ட் இருந்தது, சோலார் பேனல் இருந்தது. ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணுமோ எல்லாமே அவங்க பிளான் பண்ணி அழகா வச்சிருக்காங்க. அங்க ஒரு மானிட்டர் கூட அதை டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கு வீடியோ. ஸோ ஐ எம் வெரி மச் ஹாப்பி டு சி தட் சச் அ கிரியேட்டிவ் ஸ்டூடெண்ட். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால இவ்வளவு பண்ண முடியும்னா அது ரொம்ப கிரேட்டா இருக்கு. ஸோ நான் ஃபியூச்சர்ல அவங்க எல்லாம் சயின்டிஸ்ட் ஆகி ரியல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பண்றதுக்கு உதவி பண்ணணும் இந்தியாவில்னு சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதான் இப்போ நாங்க 3க்கு அனுப்பணும் சேட்டலைட்டை, ஆதித்யா சன்னுக்கு அனுப்பணும். இப்போ ஃபியூச்சர்ல நாங்க மேன்ட் மிஷன்ஸ் பிளான் பண்றோம். ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆல்சோ வைக்க போறோம். ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் ஆக்சுவலா சேட்டலைட் நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம். சேட்டலைட் யூஸ்ஃபுல் ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ், ரிமோட் சென்சிங் பர்பஸ், அதுக்கெல்லாம் so many satellites we are making. அதர் than that சயின்ஸ் மிஷன், இன்டர் பிளானட்டரி மிஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் சந்திராயன் 3 இப்பதான் ரீசெண்டா லேண்ட் ஆச்சு. ஃபியூச்சர்ல ஸ்பேஸ் ஸ்டேஷனும் ஃபார் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டு see the earth from there and do all the operations எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். கோவையில் நடைபெற்று வரும் ஆர்ட் ஸ்ட்ரீட் கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் தங்களின் கலை படைப்புகளை காட்சிப்படுத்தினர். கோயம்புத்தூர் மாநகரத்தில் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் கலை தெரு எனும் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் கோவை உட்பட பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று கலை படைப்புகளை காட்சிப்படுத்தினர். 2 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் மணல் ஓவியங்கள், களிமண் கலை சிற்பங்கள், மண்பாண்டங்கள், மூங்கில் கூடை மற்றும் 3D மாடலிங், 3D மோல்டிங் உள்ளிட்டவைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் தமிழ் எழுத்தாளர்களின் உருவப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கண்கவரும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஆர்ட் ஸ்ட்ரீட் கண்காட்சி கோவை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆர்ட் காம்படிஷன் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். 17th எடிஷன் கோயம்புத்தூர் விழால பாத்தீங்கன்னா 400 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல இன்னர் அரௌண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. டாப் 100 வின்னர்ஸோட ஆர்ட் ஒர்க் நாங்கள் ஆர்ட் ஸ்ட்ரீட்ல டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். டாபிக் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன் 2030. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இமேஜினேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட மனசில் கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னு அவங்க வரைஞ்சு காட்டியிருக்காங்க. டாப் 3 வின்னர்ஸ்க்கு நாங்கள் கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருக்கோம்.
22,500 வரைக்கும் டோட்டலாக கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து 10,000 ரூபா, செகண்ட் ப்ரைஸுக்கு 7,500 அண்ட் தேர்ட் ப்ரைஸுக்கு வந்து 5,000 rupees. ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னைக்கு காலையில் நடந்தது. நம்ம கலெக்டர் சார் தான் ப்ரைஸஸ் கொடுத்தாரு. உளுந்தூர்பேட்டையில் மத்திய காலனி பயிற்சி நிலையம் சார்பில் 40 பெண்களுக்கு 38 நாட்கள் நடைபெறும் இலவச பயிற்சி துவங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த பூமலையனூர் கிராமத்தில் புதிய தளிர் அறக்கட்டளை மற்றும் மத்திய காலனி பயிற்சி நிலையமும் இணைந்து 40 பெண்களுக்கு வேலை வாய்ப்புடன் 38 நாட்கள் நடைபெறும் 2வது பேட் பயிற்சியை தொடங்கியது. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை புதிய தளிர் அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஐயாதுரை திருசங்கு வரவேற்றார். சபீனா முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் பூமலையனூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாலு, உளுந்தூர்பேட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பயிற்சியை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் குழந்தை திருமணம், போதைப் பொருட்கள் பற்றி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரதீப் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு பயிற்சி புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களும் சீருடையும் வழங்கப்பட்டது. இதில் பயிற்சி ஆசிரியர் மருது பாண்டியன், புதிய தளிர் அறக்கட்டளை நிர்வாகிகள் புகழேந்தி, குமரேசன், பொன்தமிழன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தனது மகளின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாகவும் நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி விருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்ணின் தாயார் உள்ளிட்ட உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பரவலூர் கிராமத்தில் வசித்து வரும் காத்தான் விருதாம்பாள் ஆகியோரின் மகன் பத்மநாபனுக்கும் பூவனூர் கிராமத்தை சேர்ந்த செல்வம் கலையரசி ஆகியோரின் மூத்த மகள் கவிதாவிற்கும் கடந்த 14 மாதங்களுக்கு முன்பு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது இருசக்கர வாகனம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை பெண் வீட்டார் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் திருமணம் நடைபெற்றதில் இருந்து கணவன் மனைவிக்குள் வரதட்சணை பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் மனைவி கவிதா கோபித்துக் கொண்டு பூவனூரில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்று அங்கேயே சில தினங்கள் இருந்துள்ளார். இதனிடையே சில தினங்களுக்கு முன்பு மகள் கவிதாவை சமாதானம் செய்து பெற்றோர் கணவர் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டுவிட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று காலையில் கவிதா இறந்து விட்டதாக கணவர் பத்மநாபனின் சகோதரர் வெங்கடேசன் பெண் வீட்டாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கவிதாவின் பெற்றோர் மகளின் சாவில் சந்தேகம் உள்ளதாக கூறி விருதாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த கவிதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே விருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இறந்த கவிதாவின் தாய் கலையரசி தனது உறவினர்களோடு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது தனது மகள் இறப்பிற்கு நியாயம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். சின்னமன்னூரில் இந்து முன்னணியினர் அமைக்கும் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்னமன்னூர் அனைத்து ஆட்டோ உரிமையாளர் நல சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து ஆட்டோ தொழிலாளர்கள் ஒன்று திரண்டதால் பரபரப்பு நிலவியது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமன்னூர் நகர் மார்க்கண்டேயன் கோட்டை ரவுண்டானா பகுதியில் நீண்ட நாட்களாக ஆட்டோ நிலையம் அரசு அனுமதியுடன் பதிவு செய்யப்பட்டு செயல்பட்டு வருகிறது. சின்னமன்னூர் ஆட்டோ தொழிலாளர் தொழில் பாதிக்கப்படும் வகையில் வெளியூர் நபர்கள் சின்னமன்னூர் எல்லைக்குள் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைத்தால் அனைத்து ஆட்டோ சங்க உரிமையாளர்கள் நலசங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மார்க்கண்டேயன் கோட்டை செல்லும் சாலையில் உள்ள விலங்கையா கருப்பசாமி கோவில் அருகே புதிதாக ஆட்டோ ஸ்டாண்ட் அமைத்தால் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படும் சூழல் ஏற்பட்டு வருகிறது என காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் விலங்கையா கருப்பசாமி கோவில் அருகே ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்க கூடாது என முடிவெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்து முன்னணியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் மீண்டும் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைப்பதற்கு சின்னமன்னூர் ஆட்டோ தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதுபோக இந்த நேரடி ஸ்டாண்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, காந்தி சிலையில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. இதில் மொத்தம் 250 ஆட்டோ தொழிலாளர்கள் வந்து 250 ஆட்டோ வச்சு பொழப்பு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி இந்து அமைப்பிலிருந்து இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு சில நபர்கள் வந்து இந்த ஆட்டோ 3 ஸ்டாண்டையும் வந்து இந்து ஆட்டோ முன்னணியில் இணைச்சிக்கிறேன்னு சொல்லி மிரட்டினாங்க. இதில் வந்து எல்லா தரப்பு மக்கள் இருக்கிறத வாசி இதை வந்து நாங்கள் ஒருதலை பட்சமாக முடிவெடுக்க முடியாது, நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம் சொன்னதுனால இவங்க உடனே வந்துட்டு இந்து முன்னணி பக்கத்தில் இருக்க அக்கம்பக்க கிராமத்தில் இருக்க ஆட்டோ தொழிலாளர்களை கூட்டு வந்து அவங்களுக்கு ஆட்டோ ஏற்பாடு பண்ணி இந்த 250 இந்துக்கள் மதத்தில் அடிச்சிருக்காங்க. இது இந்து முன்னணி வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இந்து முன்னணி வந்து இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் சார்பாகவும் சின்னமனூர் பொதுமக்கள் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். இது ஒரு முற்போக்கான செயலுங்கிறத இந்த இடத்துல சுட்டி காட்டிக்கிறோம். இங்கே இருக்கவங்க யாருமே வந்து வேறு யாரும் இல்லை, எல்லாம் பிஜேபியில் இருந்தவங்க, இந்து முன்னணியில் இருந்தவங்க, இந்து அமைப்பில் இருந்தவங்க எல்லாருமே வந்து இந்துனா ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடியவங்க வகுத்தில் வந்து இந்த இந்து முன்னணி அடைச்சிருக்கு, வயிற்றுல அடிச்சிருக்கு. இந்து முன்னணி இந்துக்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லை யாருக்கு சாதகமாக இருக்கிறது இந்த இடத்துல ஒரு என்னோட கேள்வி.
இது நான் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஆட்டோ தொழிலாளர்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். பெஞ்சல் புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான திருத்தணி, ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், தாமரைப்பாக்கம், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி மற்றும் சென்னை ஒட்டியுள்ள ஆவடி, பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. மழையின் காரணத்தினால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றனர். இதனால் பொது போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. மழையின் காரணத்தினால் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மின் விநியோகம் அதிகாலை 3 மணிக்கு நிறுத்தப்பட்டது. சூறாவளி காற்றுடன் பலத்த மழை தற்போது பெய்து வருவதால் சாலை ஓரங்களில் மழைநீர் தேங்கி நின்று குளம் போல் காட்சியளிக்கிறது. பெஞ்சல் புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீட்டுத் தொகை முழுமையாக கிடைக்கப்பெற்றது என்று மன்னார்குடியில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மன்னார்குடி, வடகோவனூர், வாங்கோட்டை, கூத்தாநல்லூர், காசங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக சம்பா, தாளாடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதனை முன்னாள் அமைச்சர் காமராஜ் பாதிக்கப்பட்ட பயிர்களை நேரில் பார்வையிட்டு விவசாயிகளிடம் பயிர் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது எனவும் பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் துறை உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிடவில்லை என்ற கோரிக்கை பொதுமக்களிடம் எழுந்து வருகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் வேளாண் துறை அதிகாரிகள் உடனடியாக பாதிக்கப்பட்ட பயிர்களை முறையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்த அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீட்டுத் தொகை முழுமையாக கிடைக்கப்பெற்றது என்று முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு 3-4 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக எல்லா இடங்களிலும் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பயிர்கள், இளம் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. அது சம்பா பயிராக இருந்தாலும் சரி, தாளடி பயிராக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் இன்றைக்கு தண்ணீரில் மூழ்கிற காட்சியைத்தான் நாம் திறந்தோறும் கண்டு கொண்டிருக்கிறோம். அரசு உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்த இந்த பகுதியெல்லாம் இதுவரை யாரும் வந்து பார்க்கவில்லை, அதிகாரிகளும் பார்க்கவில்லை, வேறு அரசு பிரமுகர்களும் யாரும் வந்து பார்க்கவில்லை என்று மக்கள் தங்களுடைய இயக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் இது போன்ற நேரங்களில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அரசினுடைய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை சரிவர செய்வதன் மூலம்தான் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு விவசாயிகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உடனடியாக கணக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும், அதற்குரிய நிவாரணமும் வழங்கப்பட வேண்டும். உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். ஏதோ கண் துடைப்புக்காக நிவாரணம் என்று இல்லாமல் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் சரியாக முறையாக வழங்கப்பட வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சோளிங்கரில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் வேலம் ஊராட்சி இந்திரா நகர் காலனியில் சோளிங்கர் செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள கல்வெட்டு பாலத்தில் பெஞ்சல் புயல் தொடர் மழையால் தண்ணீர் செல்லாமல் தடைப்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ளதை அகற்றி நடவடிக்கை எடுத்துள்ளதை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் நிரந்தர தீர்வு எடுக்க வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து சோளிங்கர் பெருங்காஞ்சி ஏரி நீர் கொள்ளளவினை பார்வையிட்டார். ஆய்வின் போது திட்ட இயக்குனர், ஊரக வளர்ச்சி முகமை ஜெயசுதா, வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்மல்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். வனவிலங்குகளால் வாழ்வாதாரத்தை இழந்த விவசாயிகள் வனவிலங்குகளால் சேதமடைந்த பயிர்களை எடுத்துச் சென்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரிடம் புகார் அளித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கரிவலம் வந்த நல்லூர் பகுதியில் ஏராளமான விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ள நிலையில் பயிர்களை வன விலங்குகளான காட்டுப்பன்றிகள் மற்றும் மான் போன்ற விலங்குகள் தொடர்ந்து சேதப்படுத்தி வருகின்றன. இதன் காரணமாக விவசாயிகளில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி வன விலங்குகளால் சேதப்படுத்தப்பட்ட சோளக்கதிர்களை ஏராளமான விவசாயிகள் கையில் எடுத்து வந்து விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் புகார் அளித்தனர். புகார் மனுவினை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் விவசாயிகளுக்கு தேவையான உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து விவசாயிகள் புறப்பட்டு சென்றனர். பூந்தமல்லி பாரிவாக்கம் பிரதான சாலையில் குளம் போல் தேங்கியுள்ள மழை வெள்ள நீரை வெளியேற்ற நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த பூந்தமல்லி பாரிவாக்கம் பிரதான சாலையில் மழை வெள்ளம் குளம் போல் தேங்கியுள்ளதால்
பாதசாரிகள் நடந்து செல்ல முடியாமலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்க முடியாமல் திணறி வருகின்றனர். சென்னை மற்றும் புறநகரில் தொடர்ந்து காற்றுடன் கனமழை பெய்து வரும் நிலையில் பூந்தமல்லியில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், திருமுடிவாக்கம், கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதனால் பூந்தமல்லி, பாரிவாக்கம் பிரதான சாலையில் தேங்கியுள்ள மழை வெள்ள நீரை வெளியேற்ற நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மஞ்சங்கரையில் செயல்படும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் அங்கமான வேல்ஸ் செவிலியர் கல்லூரியில் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் சேவையை போற்றும் விதமாக செவிலியர் மாணவர்கள் தீப ஒளி ஏற்றி உறுதிமொழியேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சங்கரையில் செயல்படும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் அங்கமான வேல்ஸ் செவிலியர் கல்லூரி சார்பில் கல்லூரியில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் பங்கேற்று பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் செவிலியர் சேவையை போற்றும் விதமாக அவரின் சேவையை பின்பற்றுவோம் என உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை துணை முதல்வர் ரம்யா வரவேற்றார். நிகழ்ச்சியில் அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளரும் டீன் இன்சார்ஜியுமான டாக்டர் மகேஷ் MS நியூரோ சர்ஜன், சத்யபாமா நர்சிங் கல்லூரியின் பேராசிரியரும் டீனுமான டாக்டர் லக்ஷ்மி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அதன் பின்னர் செவிலியர் பணியின் மகத்துவம் குறித்து முதல்வர் டாக்டர் ஹேமமாலினி உரையாற்றினார். டாக்டர் குமுதா லிங்கராஜ் வருங்காலத்தில் செவிலியர்களாக உருவெடுக்க உள்ள மாணவிகளை ஊக்குவித்து பேசினார். நிகழ்ச்சியில் வேல் செவிலியர் கல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் மெழுகுவர்த்தியில் தீப ஒளி ஏற்றி உறுதிமொழி ஏற்றனர். நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் வேல்ஸ் குடும்ப ஊழியர்களும் பங்கேற்றனர். பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் கிராமத்தில் ஐயப்ப சுவாமிக்கு 22ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேரில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்கள் கிராம பொதுமக்கள் சார்பில் திருவிளக்கு பூஜையை நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி ஐயப்ப சுவாமியின் 22ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை யாதவர் தெருவில் உள்ள அழகிய சுந்தரராஜர் பெருமாள் திருக்கோவிலில் குரு சுவாமிகள், குமார், முனிராஜ், செல்வம் ஆகியோர் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலையில் மூலவர் அழகிய சுந்தரராஜர் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் ஐயப்ப சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், தேன், மஞ்சள், ஜவ்வாது, பன்னீர், திருநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவ பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் ஐயப்ப சுவாமிக்கு பட்டாடை அணிவித்து வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஐயப்ப சுவாமி வாகனத்தில் அமர்ந்து கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மாலையில் ஐயப்ப சுவாமி திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கையில் விளக்குகளை ஏந்தி கேரளா செண்டி மேளதாளங்கள் முழங்க ஆலயத்தின் உள் பிரகாரத்தில் 3 முறை வலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஐயப்ப சுவாமியின் முன்பு 18 படிகளை அமைத்து ஐயப்ப பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடி சிறப்பு பூஜை செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஐயப்ப சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் காலை மாலையில் கலந்து கொண்ட 1500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஐயப்ப சுவாமி பக்தர்கள், கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். கார்த்திகை மகா அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுந்தர மகாலிங்க சுவாமியை வழிபாடு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த பத்ராயர்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவில் கடல் மட்டத்தில் இருந்து 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு கடந்த காலங்களில் தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 10 பக்தர்கள் உயிரிழந்தனர். இதையடுத்து மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் 8 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கார்த்திகை மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு கடந்த 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சதுரகிரி கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி பிரதோஷத்திற்கும் கார்த்திகை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு காலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மலைப்பகுதியில் நீர் ஓடைகளில் குளிக்க அனுமதி இல்லை எனவும் வனப்பகுதிகளில் இரவு நேரம் தங்க அனுமதி இல்லை எனவும் வனத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வாணியம்பாடி கச்சேரி சாலையில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை மாத 3ஆம் சனிக்கிழமை ஐயப்ப சுவாமிக்கு சந்தன அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கச்சேரி சாலையில் ஐயப்பன் நகரில் ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களை சேர்ந்த ஏராளமான ஐயப்ப சுவாமி பக்தர்கள் கோவிலுக்கு வந்து வழிபாடு நடத்திவிட்டு செல்கின்றனர். அதன்படி இந்த ஆண்டு
கார்த்திகை மாத காலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 3ஆம் சனிக்கிழமை தினமான இன்று ஐயப்பன் கோவிலில் ஐயப்ப சுவாமிக்கு சந்தன அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. ஐயப்பன் கோவிலில் நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகள் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். புயல் மழையால் மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக போர்க்கால அடிப்படையில் அனைத்து பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. மருத்துவர்களை வன்முறை தாக்குதலில் இருந்து பாதுகாக்க மாநில சட்டங்களே போதுமானவை. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பதில். 7 மாவட்டங்களில் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை 500 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுவது ஏன்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் 55 விமான சேவைகள் ரத்து. சென்னையில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் மையம் கொண்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.